ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்க. எனக்கு நினச்சி ஓகேடாம்மா. இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜிக்கு கூட ஒன் ஷாட் தான். நீங்கள் நினைக்கலாம், ஏன்டா இவ்வளோ ஸ்டோரி பெண்டிங் இருக்கும்போது நீ ஒரு ஒன் ஷாட்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் கொடுக்குறது எனக்கு மைண்டே இல்லைடா. ஓகேவா, ரெக்கார்ட் பண்ணாக்க ஒரு மைண்ட் வேணும். அது எனக்கு கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது, அதனால தான். ஓகேவா, நீங்கள் புரிஞ்சுப்பிக்க நம்புறேன்டா. மேபி ஓகேனாக்கா அது கேளுங்க, இல்லைக்கா வேண்டாம்னு வச்சுக்கேன்டா. ஓகேவா, அந்த ஸ்டோரியோட நேம் வந்துட்டு தி ஃபேக் மேரேஜ் வித் மை டியர் டெசைர். ஓகேவா, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. எங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஏர்போர்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப நர்வஸாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஜிம்மில் பார்க்க போகிறேன். அவன் எப்படி இருக்க போகிறான்னு எனக்கு தெரியல. வீடியோ கால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். ஈவன் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் வெயிட் பண்ண ஜங்கான்னு மட்டும் சொன்னான். இன்றைக்கி வரப்போகிறதா எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் தான் பண்ணி வச்சுருக்கான். அதனால் நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, என் பேபி சொல்ல நான் அப்படியே கேட்பேனே அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் அப்படியே கணத்தில் கழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா நின்று பார்க்குற அப்படி கேட்குறாங்க. ஏன்டா இது நீ தானடா சொல்கிறாங்க. நான் தான். ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை, ஒரு காலத்தில் எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தவன் நீ, ஆனால் இப்போ எப்படி டோட்டலாக மாறிட்டல சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என் ஜிமின் சரியா சொல்கிறாங்க. அதான்டா நானும் கேட்குறேன். அது எப்படிரா சொல்கிறாங்க. உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படி சொல்லிட்டு லவ் வந்தால் தெரியும். நீ தான் லவ்வே படமாக சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் தானே சொல்லிட்டு இருக்காங்க. காய் சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இங்கே ஒரு ஃப்ளைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வந்திருக்க ஃப்ரெண்டு லேண்ட் ஆகிடுச்சு. அதனால் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாரு, ஜிமின் அந்த ஃப்ளைட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போது புரியுது கொஞ்சம் அமைதி சொல்கிறாங்க. யூஎஸ் ஃப்ளைட்டு தான் வந்திருக்கு, அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த ஃப்ளைட்டில் விட்டு ஒரு பர்சன் இறங்குறாங்க. அவ்வளோ நர்வஸாக இருக்குது. அச்சோ, ஜங்காவை பார்த்து 2 இயர்ஸ் ஆகுது. நான் சொன்னேன் ஒரே ரீசனுக்காக அப்படியே இருந்துட்டாங்க தெரியுமா. நான் இதை சொன்னாலும் அப்படியே கேட்டுப்பான் குழந்தை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமின் தான் நினச்சி வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படி ஜிமின் வெளில வராங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்தது அவ்வளோதான் ஸ்டன் ஆகிட்டாங்க. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். ஏன்டா இது உண்மையாக உன் ஜிமின் தானா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் ஜிமின் தான் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ரொம்ப இப்படிக்கா ரொம்ப மாடர்னாக மாறிட்டாரு. அங்கே இருக்க ஏன்னா அவர் படிக்க போனது ஃபேஷன் டிசைன் படிக்க போயிருப்பார். செகண்ட் என்னக்கா 2 இயர்ஸ் அங்கேருந்து கலர் மெச்சூரிட்டி ஆகிட்டாரு. லாங் ஹேர்லாம் வச்சுட்டு ரொம்ப ஹார்ட்டாக அப்படி இருக்காரு. இங்கே இருக்கும்போது பார்க்குறதுக்கு க்யூட்டாக பேபி மாதிரி அழகாக இருந்திருப்பார் ஷார்ட் ஹேர் வச்சுக்கிட்டு. இப்போ பார்த்தா லாங் ஹேர் வச்சுக்கிட்டு பயங்கர ஹார்ட்டாக இருக்கார். அது படிக்கிற ட்ரெஸ்ஸுமே அப்படி தான் இருக்குது. அதை பார்த்ததும் ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம காய் பார்த்துருக்காங்க. சும்மாவே அவன் பண்ணி சுற்றிட்டு இருப்பான். இப்போ வர இப்படி வந்து இறங்கியிருக்கான். சொல்லவா வேணும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் தான் வந்து பார்க்குறாங்க. அச்சோ சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் தான் இவ்வளோ நேரம் அவ்வளோ போல்டாக வந்தார். இப்போ வந்துட்டு ரொம்ப ஷை ஆகிட்டார். ஒரு மாதிரி ஜங்கை பார்த்ததும் ஜங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்க் போயிட்டு ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. வெல்கம் அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸை கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. போகலாமா வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஜிம்மில் வச்சுக்கணுவாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் ஜங்க் என்னை பார்த்துட்ருக்க, எதுவும் பேச மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் நான் என்ன பேசவே தெரியலையே சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. பேசுகிற ஏதாவது சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிமா போச்சு சொல்கிறாங்க. நல்லா போச்சு ஜங்கா சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரீமெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகலாம் சரியா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் கற்றுக்கிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பியாக சொல்கிறாங்க. நான் ஹாப்பி தான். தேங்க்யூ ஜங்கா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்காக எல்லாம் இப்படி தூரம் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. என் ட்ரீமெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீ தான் ரீசனாக இருக்கு. தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்கிட்ட தேங்க்யூவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நான் கேட்டேன் அது சொல்கிறாங்க. லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு தான் சொல்லணுமா சொல்கிறாங்க. சாரி அப்படி ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ட்ரெஸ்ஸிங்ஸ் இந்த இது மட்டும் தான் மாறி இருக்கு, நீ மாறில சொல்கிறாங்க. ஓ நான் மாறி தான் நான் எங்கே வர போகிறேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் அங்கே இருந்து பண்ணேன் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ ப்ராமிஸ் பண்ணி தானே போனேன், நான் வருவேன் என்ன வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என் பேபி கொஞ்சம் மாறிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் இவனுக்கு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஆமாம் நம்ம வீட்டை விட்டுருக்க சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. வாசல் கூட்டி போகிறாங்க. சரின்ட்டு ஃபைனலாக ஒரு பிளேஸ்க்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னது நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல சொல்கிறாங்க. அது வா சொல்கிறாங்க. சொல்லி ஜங்கா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தெரியலையே சொல்கிறாங்க. நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஆறு விட்டு இறங்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வெட்டிங் ஸ்டேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட ரியல் மேரேஜுக்காக சொல்கிறாங்க. ரியல் மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறேன், நம்மளுக்கு தான் ஆல்ரெடி சொல்கிறாங்க. அது ஃபேக் மேரேஜ்மா சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு இல்லை, அப்புறம் இதுக்காக நம்ம அதை சொல்கிறாங்க. இல்லை அது ஃபேக்காக வந்து போட்டு சரியா, நம்ம வந்து ரியலாக மாறிச்சு இல்லையா, உனக்கு ஒரு ஆசை இருந்தில்ல சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. உன் அப்பா அம்மாவோட பிளெஸிங்ஸ், என் அப்பா அம்மாவோட பிளெஸிங்ஸ், எல்லாரோட பிளெஸிங்ஸும் வேணும்னு சொல்லிட்டு அது எல்லோரும் பார்க்குற மாதிரி கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆசை இருந்துச்சுல சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஆமாம் அதே மாதிரி நடக்கணும் மேரேஜ் சரியா வா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே ஜங்கு வச்சு பார்த்து பண்ணி போட்டிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இங்கே சொல்கிறாங்க. இங்கே நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருமே இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு நம்ப முடியல. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி
நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே ஓகேவா, நம்ம 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருமே இருக்காங்க. நீ பாஸ்வேர்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சிம்னுக்கு என்ன செலவு தெரியல. என் அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் உன்னோட அப்பா உன்னோட அம்மா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரியா சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, நீ வா அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் டேரெக்டாக ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீ சேஞ்ச் பண்ணிக்கோ சொல்லிட்டு ஜங்கு தான் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவர் வேறு ரூமுக்கு போகிறாங்க. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப்பில் பண்ணி விட்றாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க, போலாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, போலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்து ஒரு பசங்க கிட்ட அங்கிள் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பசங்க திரும்பினாங்க. நாங்கள் சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஹேண்டை. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மில் அப்பா தான் அப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா அது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா சொல்கிறாங்க. மன்னிச்சிருப்பா அப்பாவா சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. இல்லை தங்க நான் தப்பாக நினச்சிட்டு உன்னை பற்றி அம்மா சொன்னாங்க. அவ்வளோ தூரம் என் பையன் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. இது ரீசன்ட் கொண்டு எவ்வளோ சொன்னாங்க. நான் கேட்கவே இல்லைப்பா. சாரிப்பா. ஓகே மன்னிச்சிரு. நான் தப்பு பேசிட்டேன் உன்னை பற்றி சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா, யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவாங்க. நீங்கள் மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கும்போது இந்த மாதிரி நான் பண்ணா சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ தப்பும் பண்ணல சரியா. நான் ஒரு உனக்கு ஹான்ஷிக்கே மேரேஜ் பண்ணி வச்சிருந்தேன். லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கும். எனக்கு அப்போ தெரியாமல் போயிடுச்சு சரியா. மன்னிச்சுக்கப்பா சரியா சொல்கிறாங்க. அப்பா இல்லைப்பா சொல்கிறாங்க. இங்கே பார்த்தாங்க, உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணுன்றது உனக்கு வந்து ஒரு ட்ரீமா, அப்பா அம்மாவோட பிளஸிங் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கணுன்றது ஆமாப்பா சொல்கிறாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு அப்பா அம்மாவோட பிளஸிங்ஸ் வர மேரேஜ் நடக்கும் வா சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்தா ஜிம்மில் ஹெல்ப் கூட்டிட்டு வராங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நீ போதாங்க அப்புறம் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா அமைதிட்டு இருக்காங்க கல்லட்டியாக சொல்ல. இப்போ ஜிம்மில் அப்பா கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜங்கோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. 2 ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கா சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்பா சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்களோட இப்படினாக்கா அவங்க ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட்டு நம்ம ஜங்கோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அவ்வளோ போயிருக்காங்க. ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. வெட்டி ஹால் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. ஜிம்முக்கு இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க ரொம்ப ஆசை வந்துருக்கும். அதனால தான் யாருக்கும் தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஜிம்முக்கு சுத்தமாக பிடிக்காது. அவர் அந்த மாதிரி டைப்பும் இல்லை. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என் ட்ரீமா இதெல்லாம் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரீமில் நிஜம் சொல்லி ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபாதர் சொல்கிறாங்க. ஜம்காக நீ பார்ச்சிமணி திருமணம் செய்துக்கொள்ள சம்மந்தமானு கேட்குறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. பார்ச்சிமனாக நீ ஜம் திருமணம் செய்துக்கொள்ள சம்மந்தமானு கேட்குறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜிம்னுக்கு அவ்வளோ கண்ணோட டேஸ்ட் வந்துட்டு இப்போ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் வந்துட்டு அந்த டைம் மேரேஜ் பண்ணப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு. இந்த டைம் பார்த்தா அழகாக ஜான் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ரிங்லலாம் நேம்லாம் அழகாக வந்துட்டு இது பண்ணி பண்ணியிருக்காரு. ஜிம்முக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த பக்கம் ஜங்கு ஜிம்மி ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ கெஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஜங்க் போய்ட்டு ஜிம்மில் 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டு லவ் யூ ஜிமின்னு சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கு இறங்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் அவங்க அப்பா மட்டும் தான் போகிறாங்க. பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக தங்கம் சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்பா சொல்கிறாங்க. எப்போ ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஜங்க் சைடு பார்க்கலாம். ஜங்கோட அப்பாவும் பார்க்கலாம்டா. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. பாரு நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்க. எனக்கு உன் தங்கச்சி தப்பான விஷயத்தை பண்ணியிருக்கா. ஆனால் நீ தான் கரெக்டான டைமில் போயிட்டு அந்த பையனை சேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பையன்ட்ட பேச புரிய வச்சிருக்க. இவ்வளோ உங்கள் லைஃப்பில் நடந்துக்கு சொல்லிட்டு சத்தியமாக அப்பாவுக்கு தெரியாது சரியா. நான் கூட பயந்துட்டேன். என்னடா நம்ம இப்படி நம்ம பையன் நம்மகிட்ட சொல்லாமல் மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டேன். எவ்வளோ திட்டிருக்கு. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஜிமின் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. இல்லை ஜான்வியை மன்னிச்சதுக்கும் அப்புறம் என் பையனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கும் லவ் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் அங்கிள் சொல்கிறாங்க. இல்லை நானும் நினச்சிருக்கேன் இவன் மற்ற விஷயத்தை ரொம்ப ஒரு மாதிரி இருப்பானா. அட்லீஸ்ட் மேரேஜ் விஷயத்தை வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்பான்னு நினச்சேன். ஆனால் அதில் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வருத்தம். ஆனால் இப்போ மேரேஜ் விஷயத்தை பண்ணதான் கரெக்டு. ஒரு நல்ல பையனை சூஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அங்கிள் ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருப்பா இப்போவும் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க எப்போ ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. அவங்க அம்மா கிட்ட வராங்க. அம்மா என்ன நினச்சி சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் ஜங்கு கிட்ட சொன்னாங்கப்பா சரியா. எதனால நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. அன்றைக்கி நைட்டு ஏன் நீங்கள் அப்படி ஒன்றா இருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லிட்டாங்க சரியா. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குப்பா உனக்கு இப்படி ஒரு பாசனான்னு சொல்லிட்டு நீ வந்து மேரேஜ் பண்ணிட்டு தப்பில்லை சரியா. எனக்கு வான்ஷிக் ஒன்று சீட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்றும் சீட் பண்ணிட்டு அவன் ஜங்கோட தங்கச்சி சீட் பண்ணா என்ன ஆகும் சரியா சொல்கிறாங்க. நல்ல வேறு சரியான டைமுக்கு மேரேஜ் ஸ்டாப் பண்ணியாச்சு. எனக்கு ஏன்னா மேரேஜ் ஸ்டாப் ஆகிருக்கு. இல்லைனாக்கா உன் லைஃப் ஸ்பாயிலாக இருக்கும். நாங்களும் ஸ்பாயில் பண்ணியிருப்போம். ஐம் சாரி தங்கம் சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு தெரியும் நீங்கள் என் அப்பா அம்மா வேணுங்களே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் அப்பாட்ட சொன்னேன். அப்பா எனக்கு அவர் பிடிக்கல, அவர் நடந்துக்கிறதும் பிடிக்கலப்பான்னு சொன்னேன். அப்போ தான் இல்லை அவன் நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணார். அப்புறம் சொல்கிறாங்க ஐம் சாரி ஜிம்னு சொல்லிட்டாங்க. சார் ஓகேப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஹாப்பியாக ஜிம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பிப்பா சொல்லிட்டாங்க. இப்போது சரி வாங்க கிஃப்டெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. கிஃப்டெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் தான். அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் இல்லை. எனக்கா இத்தனை பேர் வந்திருக்காங்க மேரேஜ்க்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஜிம்மில் அப்பா கிட்ட மிஸ்டர் பார்க்க உங்களோட பையனுக்கு ஃபைனல் மேரேஜ் ஆகிட்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேக் மேரேஜ் உங்களுக்கு ஃபேமிலிக்கு மட்டும் தெரியும், யாருக்கும் தெரியாது. அதனால் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் இன்றைக்கி தான் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. நல்ல வேலை நம்மளுக்கு
நம்மளோட ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஆமாம், ஜிம்மோட ட்ரீம் மட்டும் இல்லை, நம்ம ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வெட்டிங் ஸ்டேஜ் விட்டு கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ அம்மா போயிட்டு வரவா சொல்கிறாங்க. அங்கே பார்த்தாங்க, எப்போனாலும் போயிட்டு நீ வரலாம் சரியா, வீட்டோட டோர் எப்போ ஓப்பன் தான் இருக்கும் உனக்காகவும் ஜவுக்காகும் சரியா, நீங்கள் எப்போனாலும் வரல, நாங்களும் உங்கள் வீட்டுக்கு சொல்கிறாங்க எப்போனாலும் வரலாம்ப்பா சொல்கிறாங்க. ஓகேப்பா, என் பையன் ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜவுக்கு, உனக்கு ஒரு நியூவாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சார் ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஜவுக்கா அது சொல்கிறாங்க. ஆமாம் உனக்காக சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம் பார்க்குறேங்க. அப்பா நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசதான் சரியாக சொல்கிறாங்க. ஓகேப்பா நீ போ, நீ ஜம் கூட கொஞ்சம் பேசணும்ல போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜம் காரில் உட்காடுறாங்க. காரில் உட்காந்து ஜிமின் படி ஜவுக்க டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜவுக் பார்க்குறேன் என்னாச்சே சொல்கிறாங்க. என்னதுலாம் சொல்கிறாங்க, என்னதுலாம் சொல்கிறாங்க, ஏன் இவ்வளவும் சொல்கிறாங்க, ஏன்னா என் பேபிக்கு பிடிக்கும்ல, என் ஜிமினுக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல, அதனால தான் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. பாரு உனக்கு என்ன பிடிச்சாலும் ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பேன், அன்றைக்கி உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன்னா சொல்கிறாங்க. ஜவுக்கா உண்மையாக எனக்கு என்னென்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் சொல்லிக்கிறேன் எப்போவும் நீ என் டெசைர் ஓகேவா, என் டெசைருக்காக நான் என்ன பண்ணுவேன் சரியா சொல்கிறாங்க. என் டெசைர் என் லவ் எல்லாமே நீ தான் ஓகே சொல்கிறாங்க. நீ வந்துட்டு என்னோட கொஞ்சம் தள்ளி இருந்தில்ல, எனக்கு இப்போனாக்கா என்னோட ஃபாரின் போயிருந்தில்ல, அந்த டைம் நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போ எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், என்னடா எப்படினாக்கா ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணேன்னு கூட முடிவு பண்ணிட்டேன். நான் ஸ்டார்டிங் நினச்சேன் உன்னை விட்டு இருக்க முடியாது, மேபி உன்னை பார்க்க வந்துடணும், உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் தாண்டி உன்ட்ட வந்துடணும் கூட நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை நம்ம ஜிம்முக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இல்லை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உனக்காக வெயிட் பண்ண அந்த நாட்கள் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா உங்கள்கிட்ட தெரியுமான்னு ஒன்றா நம்ம 2 பேர் இருந்தோம் இல்லையா, அந்த மெமரிஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா. சொல்கிறாங்க நான் உங்களை ஹார்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறாங்க. ஜோ நீ என்ன ஹார்ட் பண்ண, நீ எப்போவுமே ஹார்ட் பண்ணல சரியா, இப்போ இல்லை எப்போவுமே நான் ஹார்ட் பண்ணதே கிடையாது, எப்போவுமே நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈவன் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறி இருக்கு தெரியுமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொறுக்கி மாதிரி சொல்லியிருந்த ஒரு பையனா, ஒரு சீவவாக இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு பொறுக்கி மாதிரி இருந்தேன். ஆனால் உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நல்ல பையனா எப்படி மாறி இருக்கேன் தெரியுமா, எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் யாரோட தப்பாக நடந்துக்கிட்டதே இல்லை, ஏன்னா ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணுவீங்க, அப்புறம் அந்த திங்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சே தவிர நீங்கள் தப்பாக யாருக்கிட்டையும் அப்படி இல்லை சொல்கிறாங்க. பொண்ணுங்க விஷயத்துலையோ இல்லை மற்ற விஷயத்துலையோ நீங்கள் அந்த மாதிரி யாரோட லைஃப் ப்ளே பண்ணதே கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பீங்க அவ்வளோதான், அது ஒன்றும் தப்பு இல்லை சொல்கிறாங்க. என்னை எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு பர்சன் அது நீ தான் அப்படி சொல்லி ஜிம் தான் ஜிம்மில் பார்த்துருக்காங்க. போயிட்டு பார்த்துட்டு ஜிம் லிப்ட் ஒரு பெக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜங்கா லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூ சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கார் ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் ஜங்க் கூட சொல்லி சாஞ்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா ஜங்க் தன் லைஃப்பில் எப்படி வந்தாங்கன்றதை நினச்சி பார்க்குறாங்க. அது ஸ்டோரியை வரண்டா ஓகே ஸ்டோரிகளை போகலண்டா. இங்கே ஒரு 2 years பிஃபோர் தாண்டா ஒரு எப்படினாக்கா ஒரு பார்ட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுலர் பார்ட்டி தான் கொடுத்துருக்காங்க ஒரு பர்சன். ஜிம்னா சொல்கிறாங்க சொல்கிறாங்க இந்த மேரேஜ் தான் உனக்கு பிடிக்கலையே அப்புறத்துக்கு பேச்சுலர் பார்ட்டி சொல்கிறாங்க. அதுவா எனக்கு மேரேஜ் பிடிக்கலாம் கூட நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு அப்படியே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கல, சும்மா உங்கள்கிட்ட ஃபன் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க, அதை நம்மளாம் ஜாலியாக இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்படியே எப்படியும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த ஹான்ஷிக்கர் எங்கே விட மாட்டாரு தெரியுது சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி டாக்ஸிக் மேரேஜ் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், நான் வேற லவ் பண்ணவும் இல்லை, அப்பாட்ட சொன்னேன் எனக்கு அந்த பர்சன் பிடிக்க மாட்டேதுப்பா சொல்கிறேன். அப்பா சொல்கிறாங்க அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க, சில பேர் பார்க்குறது அப்படி இருப்பாங்க, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. என்னவோ போனேன் ஹாப்பி இல்லாமல் ஒரு பார்ட்டியா இது சொல்கிறாங்க. இந்த பார்ட்டியில் எங்களுக்கு ஹாப்பி இல்லை சொல்கிறாங்க. இல்லை நீ அப்படி நினைக்காத ஓகேவா, நான் கொடுக்குற பார்ட்டி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஜிமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, ஃபிளிக்ஸ் ஹாஜோலாம் இருக்காங்க. ஜிமின் போய் உட்காந்துருக்காங்க. சரி குடி ஜிம்னா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. குடிடா சொல்கிறாங்க. வேணாண்டா அம்மா சொன்னாங்க குடிக்கலாம் வேண்டாம் ஜிம்னா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வைப்பா தான் சொன்னாங்க. குடிக்கலாம் வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் குடிக்கல சொல்கிறாங்க. அப்படியா உனக்கு அந்த சாஃப்ட் ட்ரிங்க் எதாவது ஆர்டர் பண்ணவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம். ஜிம்மோட ஃப்ரெண்டு நம்ம யோசிச்சுதான் வெயிட்டர் அப்படி கூப்பிட்றாங்க. சார் சொல்கிறாங்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் எடுத்துருவாங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க. இப்போது அந்த சாஃப்ட் ட்ரிங்குமே வருது குடி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வாங்கிக்கிறாங்க. ஜிம்மின் வாங்கிட்டு லைட்டாக குடிக்கிறாங்க. என்னடா ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு சொல்கிறாங்க. ஜிவ்வுன்னு இருக்கா தெரியலையே, நல்லா தான் இருக்கும்டா குடி எப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் அகைன் ட்ரிங்க் வந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அது ஃபுல்லாகவே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அது பக்கம் யோசிச்சுதா நாங்கள் டான்ஸ் பண்ணுறோம்டா சொல்லிட்டு போய் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரியாகவே இருக்கு, ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது ஜிம்முக்கு. புரியல என்னாச்சு, நார்மல் ட்ரிங்க் தானே குடித்தேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஜிம்மில் யோசிச்சோன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கிட்ட வாஷ்ரூம் சொல்கிறாங்க. போயிட்டு விடா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் போயிட்டு வாஷ்ரூமில் யூஸ் பண்ண போயிருக்காங்க. போயிட்டு
வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு ரிட்டன் வராங்க, வந்து உட்காராங்க. அவருக்கு முடியவே இல்லை, ஒரு மாதிரி பாடியில் அப்படி எரியுதோ, ஹேண்டில் பண்ணவே முடியல. இப்போது ஜிமின் கிட்ட ஒரு பர்சன் வராங்க, வந்துட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. யார் நீ சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. என் ஞாபகம் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீ நீ வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என் ஞாபகம் இருக்கா கேட்குறாங்க. யாங் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் யாங் தான் அப்படி சொல்லிட்டு கிட்ட வராங்க. யாங் நீ என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. நீ பேட் பாய் தானே அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் கொஞ்சம் தள்ளிவிட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாங் ஜிமின் கிட்ட வராங்க. கிட்ட ஒரு மாதிரி பேட் ஆச்சு அப்ரோச் பண்ணுறாங்க. அங்கே பாரு தள்ளி போக சொல்லிட்டாங்க. ஜிமின் யோன்ஷன் அப்படி கூப்பிட்றாங்க. பார்த்தா யோன்ஷனுக்கு காதல் விழல. எனக்கு அங்கே டிஜே நான் சாங்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் வந்து டான்ஸ் பண்ணுறாரு கேட்குறவருக்கு தள்ளி போ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது அந்த யாங் தான் ஜிமினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹேண்ட் பிடிக்கிறாங்க. விட்ரா என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கு கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்கிறதுனால யாங்க ஜிம்மில் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு இந்த இதில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்துட்டு புஷ் பண்ணுறான். ஜிம்னுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுற பாவட்டு விட்றா சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த பர்சனை புஷ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஜிம்னுக்கு பாடியெலாம் ஏறிது, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பர்சன் பண்ணுறான். ஜிமின் அந்த பையனை புஷ் பண்ணிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. இப்போது ஜிம்மில் அந்த பர்சன் இருந்தாக்கா அப்படியே ஓவராக ட்ரை பண்ணுறாங்க. உனக்கு மேரேஜ் ஆக போதில்லை ரிஹர்சல் என் கூட சொல்கிறாங்க. பாவட் அப்படி ஜிம்மின் தான் அந்த பர்சனை புஷ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் அந்த பர்சன் கேட்கவே இல்லை. அப்படியே ஜிம்மின் மேலே ஜிம்மின் ஷர்ட் மேலே கை வைக்கிறாங்க. ஜிம்மினுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. ப்ளீஸ் எல்லாம் சம்மன் ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அப்படி கத்துறாங்க. நீ கத்தினாலும் யாருக்கும் கேட்காது பேபி எப்படி சொல்லிட்டு அவன் எனக்கு ஜிம்மின் மேலே அப்படியே வந்து ஓவர் ஆகிறான். இப்போது சடனாக அது டோர் ஓப்பன் ஆகுது. இப்படி கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ ஜிம்மின் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஹாஃப் வாய்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா உட்காந்துருக்க முடியல. இப்போது இன்சைட் அப்படி ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ கோல்டு லுக்கில் ஒரு மாதிரி அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பர்சனாக வந்துட்டு பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் கொஞ்சம் கூட யோசிக்கல. காய் எப்படி கூப்பிடுறாங்க. இப்போது காய் வர வந்துட்டு அந்த பையனை அடிச்சு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜம்ப் ரூம் லாக் பண்ணுறாங்க. அங்கே இருந்து ஜம்ப் பண்ண ஓகேவோ டோர் லாக் பண்ணிட்டு வராங்க. யார் ஓகே சொல்கிறாங்க. ஐ எம் நாட் ஓகே நீ யாரை சொல்கிறாங்க. அப்போ தான் ஜங்கு பார்க்குறாங்க. அந்த பர்சனோட ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க அவரை. பார்க்குறாங்க இவ்வளோ அழகாக இருக்கும். நான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு என் பேர் ஜான் ஜங்குக் சொல்கிறாங்க. ஜான் ஜங்குக் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, எனக்கு இன்சைட் ரொம்ப ஹீட்டாக இருக்குது எரியுது ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுங்களான்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறாரு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாங்க. டாக்டர் கால் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் வராங்க. வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படி தூங்கிறாங்க. பக்கத்தில் ஜங்கு உட்காந்துருக்காங்க. நம்ம காய் வந்துட்டு வெளில அந்த அடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வந்து அந்த ரூமில் தான் வெயிட் பண்ணுறாங்க. 3 பேரும் அந்த ரூமில் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, ஏர்லி மார்னிங் ஆகுது. இப்போ நம்ம ஜிமினுக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின் பக்கத்தில் பார்த்தா ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் சார் ஜிமின் பயப்படுறாங்க. பணிக்காக ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டு கொஞ்சம் கேட்கலாம் சொல்கிறாங்க. என்ன கேட்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாமுக்கு தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக உனக்கு அந்த மாதிரி நடந்துக்கு ரீசன் தங்கச்சி தான் சொல்கிறாங்க. உங்கள் தங்கச்சி யார் அப்படி கேட்குறாங்க. அவங்க எப்படி பண்ணாங்க அப்படி கேட்கவும் இப்போ நம்ம ஜாமுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் தங்கச்சி பேர் ஜான்வி சொல்கிறாங்க. ஜான்வி ஆமாம் பேர் ஜான்வி. அவள் வந்துட்டு ஒரு பையன் லவ் பண்ணுறான். அந்த பையன் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணா அவளை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதான் ஒரு ஃபேன்சி சொல்கிறாங்க. ஏன் ஃபேன்சி ஹான்ஷிக். ஆமாம் ஹான்ஷிக் தான் லவ் பண்ணியிருக்கான். லவ் பண்ணிட்டு உன்னை அதாவது லவ் பண்ணி ஆல்மோஸ்ட் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. இப்போ அவன் சீட் பண்ண ட்ரை பண்ணுறான். உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு இல்லை, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல. ஆமாம் சொல்கிறாங்க. அவனுக்கு வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கும் போல் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி உங்கள் தங்கச்சி லவ் பண்ணிட்டு என்ன போய் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு பேசுகிற விதம். ஆனால் சொல்கிறாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் பேட் பாய் தான் ஓகேவா, தெரியாமல் தான் இந்த தங்கச்சி வந்து ஃபாலோ ஆகிட்டா. 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லுறாங்க. தங்கச்சி அவன் கூட க்ளோஸாக வந்துட்டா. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவன் என் அப்பா அம்மாக்கெலாம் தெரியாது. இப்போ என்னக்கா அவன் வந்து ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்கணும் ரெடியாக இருக்கான். என் தங்கச்சி கேட்டதுக்கு இல்லை எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கணும் பிடிக்கல அவன் கூட போர் அடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். என் தங்கச்சி எவ்வளோ பேச பார்த்துருக்கு கெஞ்சி பார்த்துருக்கா. ஆனால் வந்துட்டு கேட்க மாட்டான். அதான் எனக்கு என் தங்கச்சி வந்துட்டு உங்ககிட்ட உண்மையாக அழகில் தான் அப்படி ஃபாலோ ஆகிட்டான் போல சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் உண்மையில கோவம் வந்திருக்கு. அதனால சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு உன்னோட ட்ரிங்க்ஸ்லாம் நைட்டு ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணது, ஒரு பையனை வந்துட்டு அனுப்புனது, அது உன்னோட காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஏங்க தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவனை அனுப்புனது எப்படி அவனு தப்பாக காமிச்சிட்டாக்க ஹான்ஷி கொண்டு விட்டுருவான், அவளை மேரேஜ் பண்ணிப்பா சொல்லிட்டு அவள் சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன், என்கிட்ட டேரக்டாக சொன்னேன், நானே கூட புரிஞ்சுக்க போகிறேன். இவன் எனக்கே ஹான்ஷிக்கு ஒன்றும் பிடிக்கல. என் அப்பா கிட்ட நான் சொன்னேன் எனக்கு அவர் பார்க்க பேட் பாய் மாதிரி தெரியாதுப்பா சொல்லிட்டு அவருக்கு டேட் போகிறப்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். என் அப்பா தான் கேட்க மாட்டார் தெரியுமா. வேறு வழியில் வந்து நானும் இந்த மேரேஜுக்கு வந்து ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்காக உங்கள் தங்கச்சி இப்படி பண்ணுவாங்களே, நான் என்ன பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு புரியுது ஓகேப்பா, எனக்கு லாஸ்ட் டைமில் தெரியும் இந்த விஷயம் தெரிய வந்து சரியா. என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீ ஒரு இன்னசென்ட்டு சொல்லிட்டு. ஏன்னா உன்னை வந்து என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கு.
அதனால தான் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், உன்னை சர்வ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் ஜங்கோட ஃபேஸ்லாம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரவுடி மாதிரி ஒரு மாதிரி இருக்காரு. நீ ஏன் அப்படி இருக்க அப்படி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஒரு மாதிரி டேட்டூ பியர்சிங்லாம் போட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க பார்க்குறாங்க. அது என்னோட பேஷன் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை என்ன சர்வ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஓகே ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என் தங்கச்சிக்கு வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணி வைக்கணும், வேறு வழி இல்லை, ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பேபி கூட அபார்ட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. அச்சோ அது பெரிய பாவம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் அவன் மாதிரி பேட் பாய் வேணாம் நான் சொல்கிறேன். அவள் கேட்க மாட்டான், அவன் ரொம்ப சென்சிட்டிவ் வேறு. எனக்கு அவன் தான் வேணும், அவன் வந்து புரிஞ்சுப்பான், அவன் வந்து கொஞ்சம் ஒரு இதில் இருக்கான். ஜிம்மி பார்த்ததுனால ஜிம்மி மேலே ஒரு கிரேஸே அவன் சுற்றிட்டு இருக்கான், மற்றபடி எதுவும் இல்லை, நான் கொஞ்சம் சரி பண்ணிவிடுவேன். எனக்கு வந்துட்டு அவனை மேரேஜ் எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறான். இப்போ எனக்கு என்ன பண்ணவே தெரியல, அது மேரேஜ் ஸ்டாப் பண்ணுற உங்கள் கையில் தான் இருக்குது சொல்கிறாங்க. என் கையிலையா, நான் என்ன பண்ணோம் அப்படி கேட்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க இப்போ எதுவுமே நடக்கலை, ஆனால் எல்லாம் நடந்த மாதிரி காமிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என் அப்பா ஹார்ட் ஆயிடுவாங்களே சொல்கிறாங்க. என் அம்மா சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜிம்மி எனக்காக, அவள் வந்து பாவம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இந்த ஹான்ஷுக்கு எல்லாம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான், உன்னை தப்பாக இப்போ பார்த்தா மட்டும்தான் மேரேஜ் பண்ணிப்பான், ஏதாவது சொல்லுங்க மேரேஜ் பண்ணி வச்சிருவோம் ஓகேவா, எனக்காக நீ கூட இருந்த மாதிரி ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் சொல்கிறாங்க இப்போ அப்படி இருந்துட்டு ஒரு ஃபேக் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அது எனக்கு என்ன சொல்லவே தெரியலே சொல்கிறாங்க. அங்கே பாரு அந்த மாதிரி ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ உங்கள் தங்கச்சி லைஃப் அது அது வந்து அவளோட முடிவு ஓகேவா, நான் வந்து அவள்கிட்ட இவ்வளோ சொல்லிட்டு அவள் கேட்க மாட்டா, அவள் வயசில் ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு சரி, அவங்க டிசிஷன் அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா ஹான்ஷிக்கோட அப்பா அம்மா நல்லவங்க தானே சொல்கிறாங்க. ஆமாம் அந்த அங்கிள் ஆண்டி ரொம்ப நல்லவங்க தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்துப்பாங்க சரியா, எனக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண முடியுமா ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு எது ப்ராப்ளம் வராதுல சொல்கிறாங்க. எந்த ப்ராப்ளம் வராது ஓகே நம்பலாம், நான் ஜென்வன் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா நேற்று நைட் அவர் இருந்த கண்டிஷனுக்கு அவர் இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறாங்க. ஓகே சார் ஜிமினும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கும் ஜிம்னுக்கும் ஒரு ஃபேக் எக்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. எக்ஸ் ரெடி பண்ணிட்டு இப்போ ஜம்க்கு அதாவது நம்ம ஜங்கோட தங்கச்சி என்ன பிளான் பண்ணாங்களோ அப்படியே எக்ஸிக்யூட் ஆகுது அந்த பிளான். அப்படி இப்போ நம்ம காய் வெளியே போயிட்டாங்க. ஜிம்னு ஜங்கு ஒருத்தர் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க அங்கே ஒரு பாஸ் வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படி கத்துறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்க அந்த அங்கே ஒரு பர்சன் அப்படி கோவம் இருக்காங்க. ஹான்ஷிக் அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணிருக்க நீ எப்படி கேட்குறாங்க. உனக்கு என் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு ஆனால் நீ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்டேக் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அதான் ஹான்ஷிக் தான் இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது தெரியாமல் மிஸ்டேக் நினச்சி ஓகேவா ஐம் சாரி சொல்கிறாங்க. அது எப்படி சாரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. ஒரு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா ஜம் கொடுத்துட்டு அப்படின்னு உட்காந்துருக்காங்க. உட்காந்து ஒரு மாதிரி தெனாட்ட பார்த்துருக்காங்க. நீ சொல்கிறாங்க எனக்கு அவனை பிடிச்சிச்சு, ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் தான் ஓகேவா, நீ ஒன்றும் பயப்படாத, உனக்கு அவனுக்கு மேரேஜ் தான் ஆகும் சரியா சொல்கிறாங்க. அவனுக்கு மேரேஜ் உங்க கூட தான் ஆகும், ஜஸ்ட் ஒன் நைட் மட்டும் என் கூட அப்படி சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஜிம்ல அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஜிம்ல அப்பாவுக்கு அவ்வளோ என் பையனை பற்றி தப்பாக பேசிட்டு நேரம் வராது வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்கவும் ரொம்ப கோவம். ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்ல அப்பா அம்மா எல்லாரும் வராங்க வந்து பார்க்குறாங்க. ஜிம்ல என்ன பண்ணியிருக்கா சார் ஜிம்ல அப்பா கேட்குறாங்க. நான் எப்படி வளர்த்தவனே இப்படி இந்த மாதிரி நினச்சிருந்தேன், நீ இப்படி மேரேஜுக்கு முன்னாடி இப்படி ஒரு பசங்க கூட வெக்க மேலே ஜிம் உனக்கு சொல்லி கேட்குறாங்க. நீ ஏன்னா அந்த மாதிரியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த வாட்ஸ்லாம் கேட்க கஷ்டமாக இருக்குது. அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின் என்னப்பா இதெல்லாம் இங்கே பாரு என்ன நடந்துச்சு சொல்லு அம்மாட்ட சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஜிம்ல உண்மையை சொல்லவும் முடியல. ஜிம்ல அப்பா ஜிம்மை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. இப்போ ஹான்ஷிக் பார்க்குறான். ஒன்றை மாதிரி பையனை லவ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்க்கு ரொம்ப கோவம் வருது. நீ என்ன நல்லவ நடா இப்படி பேசுகிறே சொல்லிட்டு கோவம் வருது. ஆனால் ஜிமின் தான் ஜம்க்கு ஹேண்ட் பிடிக்கிறாங்க வேண்டாம் சொல்லிட்டு. இப்போ ஜங்குக்கு ஹான்ஷிக் பார்க்குறாங்க. பாருங்க அங்கிள் எனக்கு உங்கள் பையன் வேணாம் சரியா, ஏன்னா இப்படி ஒரு பையனாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ என்ன அவ்வளோ நல்லவனா சொல்கிறாங்க. இப்போ ஹான்ஷிக் பார்க்குறாங்க நல்லவனும் கேட்டவனும். ஆனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ஒன்றும் அவன் நல்லவன் கிடையாது சரியா, நீ தான் இவனுக்கு ஒரு டிசவன பாசம் இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்படி பார்க்குறாங்க. ஜிம்மின் இதெல்லாம் என்னப்பா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உண்மை சொல்லவாப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஹான்ஷிக்கு பிடிக்கல, எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்றக்காக மட்டும் தான் நான் மேரேஜ் ஓகே சொன்னேன், மற்றபடி எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு இவர் தான் பிடிச்சிருக்கு, நான் இவர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு. ஆமாம் நான் இவர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா கோவம் வந்துட்டு கோவம் ஜிம்ல சீஸில் பழைய வாங்கி அரைஞ்சிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இனிமேல் அப்பா எனக்கு கூப்பிட சரியா, அவனை பையன் சொல்லிக்கிறது வெக்கமாக இருக்குது எனக்கு, நான் எவ்வளோ அழகாக மேரேஜ் கிராண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் ஏதோ கொஞ்சம் பிடிக்காத பையன் பிடிக்காத பிடிப்பேன்னு தெரியும், ஆனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணி எதுவும் பண்ண மாட்டேன், பிரச்சனை பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு எவ்வளோ பேர் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கா சொல்லிட்டு ஜிம்ல அப்பா தான் பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் அசிங்கத்தை ஏற்படுத்துறது தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா ஜிம்ல அம்மா ஆட பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சம்மந்தம் சொல்லிட்டு
இப்போ ஹான்ஷிக் பார்க்குறாங்க, நல்ல வேளை ஒன்றும் மேட்ச் பண்ணிக்கல அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு ஏன்னா அவங்க அப்பா மட்டும் போய் ஹான்ஷிக் சொல்கிறான் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டா சொல்லிட்டு. இப்போ ஹான்ஷிக்கோட அப்பா பார்க்குறாங்க, வேறு என்ன பண்ணணும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜான்வி தான் வந்துட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, நீ யாருமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து நின்றுருக்காங்க. ஜான்வி வந்துட்டு, நான் உங்கள் பையனை லவ் பண்ணேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஆனால் இவங்க வந்துட்டு வேணும்னு நினைக்கிறாங்க ஆண்டி வேணாம்னு சொல்கிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஹான்ஷிக் அப்படியே பல்ட்டி அடிச்சிடறான். அம்மா அப்பா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்க தான் நான் பார்க்க அங்கிள் பையன் மேட்ச் பண்ணிக்கிறது ஓகே சொன்னேன், மற்றபடி எனக்கு ஒன்று இவள் ஏமாத்துட்டு போகணும்லாம் ஒன்றும் ஆசை கிடையாது, என் பேபி ஸ்டமக்லேருந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹான்ஷிக் அடப்பாமாவும் சரி ஓகே சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. மேட்ச் பண்ணிட்டு அவங்க ஃபாரினுக்கு அனுப்பிடுறாங்க ரெண்டு பேருமே. இங்கே இருந்தால் வந்து பிரச்சனையாகும் சொல்லிட்டு. இப்போ ஜிம்மினுக்கும் ஜாங்குக்கும் ஃபேக் மேரேஜ் ஆகுது. எனக்கு கொஞ்சம் டேஸ்க்கு வந்து ஜிம் ஜாங்கும் ஒன்றா இருந்தால் தான் சரியாக இருக்கும். இல்லைனாக்கா அவங்க அப்பா மட்டும் இப்போ போக முடியாது. இல்லை வான்ஷிக்கு எனக்கு அவங்க லைஃப்பும் ஸ்பாயில் ஆகக்கூடாது இல்லையா. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு ஜங்கும் ஜிம்முக்கு ஒன்றா இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் வந்துட்டு அவன் ஜிம்முக்கு முன்னாடி வருவான்னு தெரியும் ஜங்குக்கு. அதனால் இவங்க பேர் ஃபேக் மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் ஹாரி ஆல்ரெடி சொல்கிறாங்க, ஜங்குக்கு தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் 2 months தான் காலேஜ் முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபாரின் போகணும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக சொல்கிறாங்க. என்ன படிக்க போகிற சொல்லிட்டாங்க. ஃபேஷன் டிசைனராக ஆகணும், அங்கே போயிட்டு ஃபாரினில் போயிட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, பாரு நானே படிக்க வைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு நான் பர்டனாக இருக்க விரும்பலை, நான் என்னை பார்த்துக்கிறேன், நான் படிக்கணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க, என்ன ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ண தெரியுங்களா கேட்குறாங்க. ஜம்க்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காரு, என்ன சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிறாங்க குழந்தை மாதிரி. ஓகே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின்னு ஜங்கோட ஆஃபீஸ்க்கு வராங்க. எனக்கு இப்போ பார்ட் டைம் ஒர்க்காக பார்த்துட்டு இருக்காரு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஏன்னா மார்னிங் ஒரு காலேஜ் இருக்கும், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அந்த கம்பெனிக்கு வருவாங்க. வந்துட்டு நைட் 8 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஜங்கோட ஆஃபீஸ் வந்து 8 o'clock தான் முடியும். ஏன்னா மற்றவங்களும் போயிடுவாங்க, இவங்க மட்டும் ஒர்க் பண்ணுவார், ஒர்க்கிங் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜங்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அழகாக சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா ஒர்க்குமே ஜிம்முக்கு தெரியுது, பேசிக் ஒர்க்லாம் தெரியுது அவருக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஏன் ஜிம்மி நான் பார்த்துக்க மாட்டேன்னா சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் தங்கச்சோட லைஃபும் சேவ் ஆகணும், என் லைஃபும் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்காக நீ பார்த்துக்கணும்னு இல்லை சொல்கிறாங்க. ஆனால் அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அது ஃபேக் மேரேஜ் தானே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம கூட ஒன்றாத்துக்கு கூட தப்பாக நினைக்கூட சொல்லிட்டு ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கு ரியலாக ஜிம்மில் பிடிச்சிருக்கால மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஆனால் வந்துட்டு ஜங்கோட சொல்ல முடியல, சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மு ஜங்கு ஒன்றா தானே ஒரே வீட்டில் தானே இருக்காங்க. ஆனால் ஜங்கு ஜிம்மு ரொம்ப ஜிம்மு எப்படினாக்கா ஜங்கு வேறு ரூமில் இருப்பாங்க, ஜிம்மு வேறு ரூமில் இருப்பாங்க. ஜங்கு வீட்டில் எல்லா ஒர்க்கும் அவரே பார்த்துப்பாரு. இதுக்கு முன்னாடி ஜங்கு இந்த மாதிரி பையன் கிடையாது, ஒரு மாதிரி அருகண்டாக ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்பாரு. ஒரு சீவன் தான் பேர், ஆனால் ஒரு மாதிரி எப்படினாக்கா ஒரு பேட் பாய் மாதிரி இருப்பார். யாருமே ஜங்கு வந்து மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஏன்னா சம்டைம்ஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கே கூட போவார். அவர் நீட்டாக இருக்க மாட்டார். இப்போ பார்க்குறாங்க ஜிம்மின்னு பார்க்குறது. இப்போ வந்து பார்த்தா ஜங்கு வந்து மாறிட்டாங்க. ஏன்னா ஜிம் சொல்லியிருப்பாரு மேரேஜ் ஆகிட்டு அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டே வரும்போது, நீங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணீங்களா கேட்டுருப்பேன். ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ட்ரிங்க் தான் இருக்கும், வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆமாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருக்காமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுமா, ஏன்னா இல்லைக்கா என்ன வேறு எங்கன்னா ஸ்டே பண்ண வைக்கிறீங்களா கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படி பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஜங்குமே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நார்மல் பர்சனாக எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்க ட்ரை பண்ணுறாங்க. எனக்கா ஜிம்முக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ட்ரிங்க் பண்ணால் அப்போ ட்ரிங்க் பண்ணிங்களும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப அதிகம் பண்ணாதீங்க சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு இன்னும் பிடிச்சிருக்கு ஓகே சார். ஜங்குக்கு அது ட்ரிங்க் பண்ணுறதே அவாய்ட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ அவருக்கு எல்லாமே ஜிம்மின்ற மாதிரி மாறுது. ஏன்னா அந்த ரசைரு அந்த லவ் அந்த அடிக்ஷன் எல்லாமே ஜிம்மினா அவர் மாறுறாங்க. ஜிம் பார்த்து எதை பார்த்துருக்காரு, ஜிம்மை பார்த்தாலே அவருக்கு வேறு எதுவுமே வேணான்னு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு பிடிச்சிருக்கு. அவர் பண்ணுற ஒவ்வொருத்தையும் க்யூட்னஸ் அழகாக இருக்குது. இப்படி தான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month போயிருக்கும். ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம் மேலே ஜங்கு ரொம்ப டீப்பாக பாலிட்டாங்க. ஜிம்மின்னு பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்க ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க, கேர் பண்ணுறாரு. அவர் இருக்கணும் இந்த போய் பறக்கிறது ரொம்ப டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் ஆஃபீஸில் பேசுகிறாங்க. அது ஜிம்முக்கு கேட்குது. இப்போ ஜிம்மில் ஜங்கோலாம் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. என்ன பண்ணுற ஜங்கா சொல்கிறாங்க, அது ஒர்க் பண்ணுற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ஜிம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கா நான் ஹெல்ப் பண்ணவா சொல்லிட்டாங்க, ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்த்துட்டே இருக்காங்க. வச்சுக்கணுவாங்க அம்மா ஜிம்முக்கும் தெரியுது ஜங்கு தானே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்காரு ஜங்குக்கு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு 1.5 month போகுதுரா. இன்னைக்கு நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு, நம்மளே போகிறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி உனக்கு கால் ட்ராப் பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஜங்கா. அவன் எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. அதுவா அது ஃப்ரெண்டை மீட் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுனா பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன், என்னது புதுசாக இது கேட்குறாங்க. சரி பார்த்துருக்காங்க. பார்த்தா ஜிம்மோட ஃபேஸில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அதுவா அது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உன் கேர்ள் ஃப்ரெண்டோ சொல்கிறாங்க. ஆமாம் அது ஒரு பொண்ணு தான், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம்மோட ஃபேஸ் அவ்வளோ பாசிட்டிவாக க்யூட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, யாரையும் போய் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறாருமே போட்டும் அப்படி ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்தா அப்படி ஒரு க்யூட்டாக அழகாக இருக்குது. ஃபேஸ் பார்த்தா அழகாக ஒரு மாதிரி கோச்சிட்டு அழகாக உட்காந்துருக்காரு. இப்போ
பார்க்குறேன் என்னாச்சு இதுக்கு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன காய சொல்கிறாங்க என்னாச்சுடா ஒரு மாதிரி உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீ தான் ட்ராப் பண்ண மம்மி போய் ட்ராப் பண்ணுறியா சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க் டைம் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லி உட்காந்துருக்காங்க. ஏன் என்னாச்சு கேட்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கு யாரும் மீட் பண்ண போயிருக்காங்க. நம்ம யாரை சொல்கிறாங்க டே ஜங்குக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்லைடா சரியா சொல்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்ட்ஸாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க மற்றபடி அவனுக்கு சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. காய்க்கு புரியுது. ஓ சாருக்கு பாசிட்டிவாக சொல்லி பார்த்துருக்காங்க இருக்கட்டும் அப்படி விட்டுட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குதார போயிட்டாரு ஜிம் பார்க்குறாங்க. உண்மையே உட்காந்துருக்காரு. ஃபைனலாக ஒர்க் முடிஞ்சிச்சு ஒரு 1 hour ஆஃப்டர் தான் போகலாமா ஜிம்னு சொல்லிட்டாங்க. போகலாம் சொல்லிட்டாங்க. ஜிம்னு காரில் ஃபுல்லாக வரும்போது ஃபுல்லாக அப்படி நினச்சிட்டோம் ஒரு மாதிரி உம்மிட்டுருக்காங்க. என்னை வச்சுக்கணும் மாமா சைடு இருக்காரு வீட்டுக்குள்ளே அப்படி பார்த்துக்கிறாரு கேர் பண்ணிக்கிறாரு. அது எல்லாமே சும்மா ஃபேக் மறைச்சிக்காக தானா ஜிம்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் கூட எங்கே எனக்கு பிடிச்சிருக்குமோன்னு நினச்சேன் தெரியுமா. ஏன்னா எனக்கு அவர் பிடிச்சிருக்கு எவ்வளோ டீசெண்டாக ஜென்வனாக நினைக்க நடந்துக்கிட்டாரு தெரியுமா. அதில் தான் எனக்கு கொஞ்சம் அவர் பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒவ்வொரு இது பண்ணுறாரு. என் அப்பா கூட ஃப்ரீடம் கொடுத்துல என் அம்மாவுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. என் அப்பா கொடுத்ததே இல்லை தெரியுமா ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நானாக இருக்கேன். எனக்கு எல்லாமே பிடிக்குது. இந்த வீட்டில் நான் என்ன பண்ணாலும் சில மிஸ்டேக் பண்ணால் கூட ஜங்கு வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஜங்கு எனக்கு பிடிக்கல போல அப்படி சொல்லி ஜிம்மி தான் நினச்சி வந்துட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளே ஈக்கும் ஒரு பேச்சுக்கு வந்து கார் நின்றுருக்கு. அந்த காய் பார்க்குறாங்க. ஜிம்மி இறங்கலாமா சொல்லிட்டாங்க. ஏன் காய் சொல்லிட்டாங்க. அது கொஞ்ச நாள் பீச்சில் இருந்துட்டு போலாமே சொல்லிட்டாங்க. அதுவும் கரெக்டு தான் வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்லிட்டாங்க. உண்மையே வந்துட்டு இருக்காரு. இப்போ காய் ஜிம்மி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் காய் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம்மில் க்ளோஸாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் தான் ஜிம்முடைய ஐஸில் ஒரு கிளாத் வச்சு கட்டி விட்டுறாங்க. ஐஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டாங்க. உன்னை தண்ணிக்குள்ளே தள்ளி விட போகிற சொல்லிட்டாங்க. என்ன தண்ணிக்குள்ளே தள்ளி விட போறியா அச்சு உன்னை என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டாங்க. நீ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. அச்சு உங்கள் பாரு காய் அப்படி பண்ணுறது நான் பாவம் நான் எதுவும் பண்ணல காய் தெரியாமல் பண்ணியிருப்பேன் சரியா. நான் நிறைய ஒர்க்கில் மிஸ்டேக் பண்ணுறது தெரியுது. அதை எனக்கு ஜங்கு கிட்ட சொன்னால் கூட அவங்க வந்துட்டு எனக்கு கரெக்ஷன் பண்ணி தருவாங்க சரியா அவங்க சொல்லி தருவாங்க. நீ எப்படி பண்ணுற சொல்கிறாங்க. அதுவா அப்படி தான் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ப்ளீஸ்க்கா இப்படி பண்ண அந்த பாவம் இல்லையா சொல்கிறாங்க. நீ பாவம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தான் விட்டு வராங்க. கடலில் தள்ளி விட போறா சொல்றாங்க. ஆமாம் சொல்றாங்க. அச்சோ எனக்கு ஸ்விம்மிங் கூட தெரியாதே சொல்றாங்க. ஸ்விம்மிங் தெரியாது சொல்றாங்க. சொல்றாங்க. சரி பரவாயில்ல விட அப்படி சொல்றாங்க. என்ன பரவாயில்ல விடா காய் இப்படி பேசாத சரி என்கிட்ட பிராங்க் பண்றது புரியுது இப்படி பண்ணாத பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு சிரிப்பு ஒரு பண்ணுறதை பார்க்கறதுக்கு சரி வாடி செல்லாம் சொல்கிறாங்க. டேய் விடுடா சொல்கிறாங்க. வாடா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பாச்சா காய்தண்டா ஒரு பிளேஸ் தள்ளி விட்டாங்க மணலில் ஜிம்மி விழுந்துறாங்க. அச்சு உண்மையாகவே நீ எதனா பண்ண போறியா என்ன சங்கா காப்பாற்று அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வாய்ஸ் ஒரு பர்சன் கேட்குது. இப்போ நம்ம காய் வந்துட்டோம் காப்பாற்றுவோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாய்ஸ் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சங்குக்கா சொல்கிறாங்க. இங்கே பயப்படாத இருக்கோ சொல்கிறாங்க. சங்கா நீ இங்கே தான் இருக்கியா சொல்கிறாங்க. நான் இங்கே தான் இருக்கேன் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பேச அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் வந்து அந்த கட்டை வந்து அவுத்து விட்டு சரியாக பயமாக இருக்குது. இந்த காய் என்ன எதுவும் பண்ண பார்க்குறான் சொல்கிறாங்க. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு எப்படி உன்ட்டு பேசுன்னு தெரியல சரியா. உன் ஐஸை பார்த்து பேசுகிற தைரியம் எனக்கு இல்லை. மற்ற விஷயத்தில் ரொம்ப போல்டாக இருப்பேன். இந்த விஷயத்த உன் ஐஸை பார்த்து பேசுகிற தைரியம் எனக்கு இல்லை சரியா. நான் பேசுகிற வரைக்கும் இப்படி இருக்கியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. நான் எப்படி சொல்லுன்னு தெரியல ஜிம்மின்னு உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு தெரியுமா. என் தங்கச்சி இப்படி பண்ணுறா யாரோ ஒரு இன்னசென்ட் சொல்ல ஹார்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டுக்காக தான் நான் வந்தேன். உன்னை சர்வ் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். ஆனால் அந்த பார்த்தப்போ தான் ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அதுக்காக ஒன்று நான் தப்பாக நடத்துக்கு நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஒரு பாசன் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் லெசன் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சாங்கக்கா சொல்கிறாங்க. ஆனால் அந்த செகண்ட் நான் முடிவு பண்ணிட்டு எனக்கு லைஃப்பில் நீ தான் என் லைஃப் பார்ட்னர் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி ஜிம் அந்த செகண்டே எனக்கு அதுவும் நான் அப்படி சொன்னேன். அப்போ சொல்லும்போது கூட நீ யோசிச்சல அவ்வளோ அழகாக பேசின பாரு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு அது பார்க்கும்போது ப்ரௌடாக இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இது வரைக்கும் நான் லவ்ன்ற ஒரு விஷயத்தை ஃபாலானதே இல்லை. லவ்ன்ற விஷயம் எனக்கு வந்தது கூட இல்லை. ஆனால் அந்த செகண்ட் ஒன்று பார்த்ததுக்கு அப்புறம் நீ கூட யோசிச்ச பற்றி அழகாக அதுவும் யாரையும் அந்த சம்மந்தமே ஒரு பொண்ணுக்காக இதை ரெடி பண்ண அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்த செகண்ட் அப்பா அம்மாவும் இப்போ தப்பாக பேசின உடனே பொறுத்துக்கிட்ட யாருக்காக எனக்கு என் தங்கச்சிக்காகவும் நான் சொன்ன ரீசனுக்காகவும் நான் அந்த மாதிரி ஆக்டிங் பண்ண சொல்லி சொன்ன ஒரு ரீசனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்கும் சொல்லிட்டு தெரியாமல் கூட நீ பாட்டு ஓகே சொல்லிட்டு ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதையும் பண்ணிக்கிட்டேன். என் வீட்டில் கூட சும்மா இருக்கக்கூடாது சொல்லிட்டு எனக்கு நீ ஒரு ஜாப் பார்க்குற வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கும் உனக்கு தெரியாது. எந்த ஒர்க்குமே நீ உங்கள் வீட்டில் பண்ணலன்னு தெரியும். ஆனால் இங்கே எல்லா ஒர்க்கும் பண்ண ட்ரை பண்ணுற அது எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு மீனும் சரியா. ஆனால் நான் வந்துட்டு எதிர்பார்க்குற ஒன்று உண்டா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ரெஸ்ட் ஆஃப் எவ்வளோ எல்லா லைஃப் வரைக்கும் நீ கூட இருக்குன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு உன் லவ் வேணும் ஜிமின். எனக்கு எப்படி கேட்குறது தெரியல பட் எனக்கு கேட்கணும்னு தோணுது. நீ என் டெசைராக இருப்பியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வந்துட்டு ஒரு டெசைர் இருக்குது. அந்த டெசைர் மேலே தான் லவ்வே வரும் சரியா. நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ அப்படி தான் பார்த்தேன். டெசைரபிளாக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நினச்சிக்கிட்டேன் போக ஸ்டார்டிங்கில் டெசைர் மட்டும் தான் நினச்சேன். அப்புறம் போக தான் லவ்னு புரிஞ்சுக்கிட்டேன். லவ்வுக்கும் டெசைருக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரெண்டுமே உண்மையில இருக்குது. எனக்கு நீ வேணும் ஜிமின் சரியா. எனக்கு எப்போ ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீ கூட இருக்கணும். என் டெசைரா என் லவ்வா என் அடிக்ஷன் எல்லாமே நீ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்காக என் கூட இருக்க முடியுமா ஜிமின். என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா. நான் என்ன தப்பாக நான் வந்துட்டு சரி பண்ணுறியா அப்படி கேட்குறேங்க்கா. நீ நினைக்கலாம் நீ தப்பாக நான் என்ன சரி பண்ணலாம்
நினைக்கலாம். ஆனால் சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்ச பர்சனுக்காக சொல்யூஷன் பண்ணல, தப்பு இல்லை. அது மாதிரி தான் நீ என்னை வந்து மாற்றுவியா? உனக்கு எதனா பிடிக்கலாக்க நான் மாற்றிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சரியா? உனக்கு ட்ரிங்க் பண்ணுற பிடிக்கலன்னு சொன்னேன், நான் மாற்றிக்கிட்டேன் எல்லாமே. உனக்காக என்ன பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா? ஆனால் என்னை அக்செப்ட் பண்ணிப்பா ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்க் தாண்டா அன்னிட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ கரெக்டாக காய் வந்து நம்ம ஜிம்டி ஐஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சாண்டில் அவங்கள சுற்றியுமே ஒரு எப்படி ரோஸ் பட்டல்ஸால் ஹார்ட் மேக் ஆகிருக்கு. அதுக்குள்ளே தான் நம்ம ஜங்க் வந்து மண்டே நோட் பண்ணியிருக்காங்க. ஜிம்மிமா அதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஜம்முக்கா சொல்கிறாங்க, இல்லை மேரிமி ஜிம்னா சொல்கிறாங்க, ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எனக்கு நீ தான், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லுவேன், உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிட்டாக்கா அது எப்போயும் கூடவே வச்சுருப்பேன், பத்திரமா வச்சுப்பேன் நான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ கேட்டதை ஏன் இவ்வளோ ஓல்டு டெடி பேரை வந்து வச்சிருக்க ஜம்கால் சொல்லிட்டு நீ கேட்டதாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்தது. அந்த ஃப்ரெண்டு எங்கே போகிறாங்கன்னே தெரியாது, ஆனால் எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு அது பிடிச்சதுல எவ்வளோ தான் பரசலான அதை என் கூட வச்சுப்பேன், தூக்கி போட மாட்டேன். அதை சொல்கிறாங்க. அது ஜிம்முக்கு இதெல்லாம் தெரியும். ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு டெடி பேரே நான் அந்தளவுக்கு வச்சுக்கிறேன்னா நீ சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்லிட்டு ஜிம்முக்கு பார்க்குறேங்க. எனக்கு புரியுது ஜங்கா, உண்மையாக நீங்கள் லவ் பண்ணுறீங்களா சொல்கிறேன். உண்மையாக நான் லவ் பண்ணுறேன், ஓகேவா? ஏன் உனக்கு தெரியலையா? நான் உன்னை பார்க்குற விதம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, எனக்கு சில ட்ரீம்லாம் இருக்கே, அந்த ட்ரீம்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும், ஓகே? நான் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட ஓன் ஃபீட்டில் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன்னோட ஓன் ஃபீட்டில் தான் நம்ம கூட இருப்பேன், பேக் பண்ண இருப்பேன், சரியா? நம்ம கூட போயிருப்பேன். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிற ஜிம். இந்த ஃபேக் மேரேஜா ரியல் மேரேஜா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. இது வந்து ஃபேக் மேரேஜ் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ இதுவும் ரியல் மேரேஜாக வச்சுப்போம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஹஸ்பண்ட் அவங்களோட ஒய்ஃபு இப்படி இருக்கலாம், சரியாக சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நிஜமாக சொல்கிறேன். என்ன பண்ணுறோம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்துட்டு எனக்கு அந்த 1 மந்த்தாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கேன் தெரியுமா? ஏன்னா என் வீட்டில் கூட நான் சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு யோசிப்பேன், என் அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லி பயப்படுவேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது தெரியுமா? நான் என்னென்னாலும் பண்ணலாம், எனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா ஜங்கு தான் எப்பவுமே நல்லா பார்த்துக்கிறாங்க, என்னை ரொம்ப ஃப்ரீடமாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவன் சொல்லி ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. இதெல்லாம் எனக்காகவா ஜங்கு ஆசை கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஜிம்முக்கு இதெல்லாம் யாரும் பண்ணது கிடையாது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம இதெல்லாம் உனக்காக தான் சொல்கிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. நிறைய டெக்கரேஷன் ஆகிருக்காங்க, கேக்கு ஃப்ளவர் சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு. உண்மையாக இதை எனக்கு அப்படி கேட்குறாங்க. உனக்கு தான் ஏன் அப்படி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அப்படி பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்க சொல்கிறாங்க. நீ உன்னை பற்றி என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படி கேட்குறாங்க. அது வா சொல்கிறாங்க. பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி எனக்கு குழந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறேன், இன்னசென்ட்டாக இருக்கா, சேம் டைம் ரொம்ப போல்டாகவும் இருக்குது. உனக்கு உன்கிட்ட இன்னசென்ட்டாக இருக்குது, போல்டனாஸும் இருக்குது. எப்படி ஒருத்தவங்களை பார்த்துக்கணும், எப்படி கேர் பண்ணணும், எப்படி ஒருத்தவங்களை ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியுது, சரியா? எனக்கு உன்னளவுக்கு நான் ஒரு பர்சனை பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். உன்னை பார்த்ததுக்கப்புறம் அந்த பொறுக்கி கூட ஒரு நல்ல பர்சனை மாறிக்கான் சொல்கிறியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கட்சி அப்படி பொறுக்கின்னு சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இதில் உண்மையை நான் அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் ஜென்டில் மேனாக மாறிக்க ரீசன் நீ தான், சரியா சொல்கிறாங்க. இப்போ தான் ஆஃபீஸில் என்ன ரெஸ்பெக்டாக பார்க்குறாங்க. காய் கூட சொல்லுவான், டே நீ வந்துட்டு ஆஃபீஸில் முன்னாடி வரும்போது ஒரு மாதிரி பார்ப்பாங்கடா, காசுலாம் பேசுவாங்க, ஆனால் இப்போ ரெஸ்பெக்டாக பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, அங்கே பாரு யாரை பற்றியும் கவலை இல்லை, என்னோட அப்பா அம்மா உன்னோட அப்பா அம்மா யாரை பற்றியும் கவலை இல்லை, சரியா? எனக்கு உன்னோட ஹாப்பினஸ் மட்டும் தான் வேணும், ப்ளீஸ் ஜிமின்னு சொல்கிறாங்க. நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிற ஜங்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா? அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜிம்னா லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்கா. ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணிப்பாங்க. அது அப்படியே ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் லைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஜிம், அக்செப்ட் பண்ணிட்டு சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அவங்க டெசர் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் டெசர்ன்றது எப்பவுமே எனக்குள்ளே இருக்கும், சரியா? ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும், சரியாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஐ வாண்ட் யூ மை டியர் டெசர் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்க டெசர் இப்போ உங்க கூடவே இருக்கும், சரியா சொல்கிறாங்க. சரி சரி அங்கே ஹக் பிடிக்கிறாங்க. இப்போ ஃபைனில் 2 கேக்லாம் கட் பண்ணி அந்த காய் எடுத்துருக்காங்க. வேறு யாரும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் இதுக்கு கடையை கூட்டிட்டு வந்து யார் சொல்கிறாங்க. ஆமாண்டா இவன் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வந்தான், இதை இவனே டெக்கரேட் பண்ணா தெரியுமா சொல்லியா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜங்கு டெக்கரேட் பண்ணாங்களா? ஆமாம் அவனே பண்ணா எல்லாமே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. நீ எப்படி ஜங்கா இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி பார்த்தேன் ஒரு மூவி பார்த்துட்டப்போ நீ வந்துட்டு அந்த ஹீரோனுக்காக இதெல்லாம் பண்ணாங்களா, டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஹோட்டலில். அப்போ அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகினா, ரொம்ப அழகாக இருக்கு சொல்லிட்டு பார்த்துருந்தியா? சரி உனக்கு அதே மாதிரிலாம் பண்ண முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தோன்ற மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு. உனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் இந்த பீச் மொமெண்ட்டில் பண்ண நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு கூட இப்போ ஒரு பாசம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன்டே அது என்னடா எனக்கு கூடனா உனக்கு என்னடா குறைச்சல், ஏஞ்சல்டா நீ சொல்லிட்டுப்பா காய் சொல்கிறாங்க. இல்லை காய் சொல்கிறாங்கடே நீ ஏஞ்சல்டா, உனக்கே உன்னோட வேலையை புரியலடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது புரியல சொல்லிட்டு ஏஞ்சல் எப்பவுமே தன்னை வந்துட்டு தாழ்த்தி தான் நினச்சிப்பாங்க போல. அப்புறம் சொல்லிட்டு ஜங்க் போயிட்டு அதை மற்றவங்களுக்கு தெரியல அவங்க ஏஞ்சல் சொல்லிட்டு ஜங்க் போயிட்டு ஜிம்மிச்சு 4 கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்கா சொல்கிறாங்க. இதான் ஃபஸ்ட்டு கிஸ் அவங்க 4 கிஸ்ல.
இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பி வராங்கடா. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வர வழி ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸையும் அந்த ஜங்க் அந்த செயினையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க் செயின் கொடுத்து தான் கன்ஃபர்ஸ் பண்ணிப்பாங்க. என்னடா மாதிரி பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்காக சொல்லிட்டாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. உங்கள் பாரு லைஃப்பில் என்ன ஹாஸ்பிட்டலில் கொடுப்பேன் சரியா சொல்லிட்டாங்க. சரி ஜங்கா தேங்க்யூ சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க அதே சொல்லிட்டாங்க. சரி இப்போ சொல்லி மனசு விட்டு பேசுறது வரைக்கும் பேசுனது இல்லை. நான் இப்போ பேச சொல்கிறாங்க. இல்லை மேரேஜுக்கு மட்டும் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா நடந்திருக்கும்ல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை ஜங்கா எல்லாரும் மாதிரி நம்மளுக்கும் அப்பா அம்மா பிளஸிங் சொல்கிற நிறைய சொந்தக்காரங்களாம் வந்து ப்ளஸ் பண்ணி தான் நல்லா இருக்கும்ல சொல்கிறாங்க. உனக்கு அப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசை சொல்கிறாங்க. ஆசை அப்பா தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அப்பா எனக்கு தப்பான ஒரு பையன் மேரேஜ் பண்ணிக்க வந்து மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் அப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அப்பயும் வந்து அப்பா புரிஞ்சிக்கல. பாருங்கள் லாஸ்ட் அப்படி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. உங்கள் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்ன சொல்லிட்டாங்க. வண்டி அவங்க புரிஞ்சுப்பாங்க சரியா சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம்னும் வராங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கானே எனக்கு ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் உங்க கூட இருக்கேன்னா நான் சேஃபான பிளேஸில் இருக்கேன். எனக்கு அது போதும் சரியா இதுவே போதும் அப்படி ஜிம் நினச்சிக்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தங்கச்சாரி என்னடா இல்லை ஜங்கா பரவாயில்ல இல்லை என் லைஃபும் சேவ் ஆகிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கொஞ்சம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நீ என் கூட தூங்கல என் கூட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கூட தூங்குவோம் சரி உங்க கூட இருப்பேன் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்னும் ஒரே ரூமில் ஒன்றா தூங்குறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் டேப் பண்ணி தராங்க. இப்போ அப்படியே 1 month போதுரா. ஜிம்மோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிம் எந்த காலேஜ் அப்ளை பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யூஎஸ்எல் விட ஒரு பெஸ்ட் காலேஜ் தான் சூஸ் பண்ணுறாங்க. இந்த காலேஜ் ஓகே ஜங்கா சொல்கிறாங்க. இது நான் ஃபீட்பேக் பார்த்துறேன் சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. ஃபீட்பேக் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. நான் அட்மிஷன் போடுவோம் எப்போ கிடைக்குதோ அப்போ போகலாம் சரியா சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள உனக்கு பாஸ்போர்ட் விசா ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த 1 month ஜிம் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணால் சேலரி ஃபுல் நிறைய கிடைக்கல சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் படிக்க வைக்க மாட்டேன் தான் சொல்கிறாங்க. இல்லை நான் என் ஓன் ஃபீல்டில் தான் நிற்பேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே என் குழந்தை சொல்லி ஜங்கு தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் தான் குழந்தை ஜிம் தான் ஜங்கு கொஞ்சிட்டு இருக்காங்க. நான் குழந்தையாவும் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மார்க்கு என்னெல்லாம் அப்படி ஒரு பாசம் சொல்லுவாங்க சொல்லிட்டு சத்தியமாக நினைக்கிற தெரியுமா சொல்கிறாங்க. அச்சோ நீங்கள் பெரிய ஒரு குழந்தைங்க சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் போய்ட்டு ஜங்கு இப்படி ஒர்க் பண்ணுறாங்க. ஜங்கு அந்த ஃபீல்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கு பார்த்துருக்காங்க. ஜிம்னை என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் எடுத்துக்கவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போனாக்கா ஜஸ்ட் கிஸ் மட்டும் தான் வேறு எதுவும் இல்லை. டீப்பாக கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா உங்களுக்கு எப்போ கிஸ் பண்ணலாம் ஓகேவா நாங்கள் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் ஒய்ஃபு சரியாக சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கு ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு எல்லாம் பிடிக்குன்னு சொல்லி ஜிம்மின் எல்லாமே வந்து கூட்டிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்சது நம்ம மட்டும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போமா சொல்கிறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் அம்மா சொல்கிறாங்க. ஓகே போகலாம் சொல்லிட்டு இப்போ ஜிம்மின்னு ஜங்கும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறாங்க. ஜிம்முக்கு தான் ரொம்ப ஹாப்பினஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் அவங்க அப்பா கேட்பாங்க. நீ பெரிய பையன் நடந்துக்கோ நீ இப்பலாமா இருப்பா சொல்லி கேட்டு திட்டுவாங்க. ஆனால் ஜிம்மில் அம்மா சொல்லுவாங்க அவங்க குழந்த மாதிரி இருக்காங்க விடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கூட ஜிம்முக்கு அந்த ஹாப்பினஸ்லாம் கிடைக்கல. ஜிம்மில் அப்பா ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் தான் அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு ஜிம்மில் கூட்டிட்டு வராங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஜிம் தான் ஜங்கு போய் ஹைட் ஆகிக்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க பயமாக இருக்கு சொல்கிறாங்க. பயமாக இருக்குன்னு சொன்னால் சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கும் ஆனால் பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஓகே நான் இருக்கேன் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஜிம்முடைய ஒவ்வொரு ட்ரீமையுமே நம்ம ஜங்கு தான் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. வீக்கெண்ட் 2 பேரும் எப்படினாக்கா டேட் போகிறாங்க. டேட்டிங்லாம் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு அம்மா சொல்கிறாங்க. நீ காரை வந்துட்டு டிரைவர் அங்கிட்ட கொடுத்து வீட்டுக்கு எடுத்து போக சொல்ல சரியாக சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீ பிக்கி பேக் தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. பிக்கி பேக் அம்மா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க தூக்கிட்டு போகல தூக்கிட்டு போகிறேன் வாஸ் ஜங்கு தூக்கிட்டு வராங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கிற பிடிச்சிருக்க சின்ன விஷயங்கள்லாம் ஜங்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கே பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் லைஃப்பில் இதெல்லாம் பார்த்ததில்லை. அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படிலாம் இருக்குமா லைஃப் சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு உங்க கூட இப்படி இருந்து போல தோணுன்னு சொல்கிறாங்க. எங்கே இப்படி இந்த பீச்சிலே வா சொல்கிறாங்க. அச்சோ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ரெஸ்ட் ஆஃப் பேருக்கு இப்படி இருக்குன்னு தோணும் சரியா சொல்கிறாங்க. இவன் நம்மளுக்குன்னு வேறு யாரும் வேணாம் கூட தோணும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு உங்க கூட ஹாப்பியாக இருக்கடா இதே போதும் அப்படியே இருந்துடவா அப்படி கேட்குறாங்க. என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் காலேஜ் படிக்கும் கூட லவ் இதெல்லாம் எனக்கு என்னென்ன தெரியாது தெரியுமா. ஆனால் இப்போ பாரு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லவ் லைஃப் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சத்தியமே தெரியாது சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லவா சொல்கிறாங்க லவ் லைஃப் இவ்வளோ அழகாக இருக்கு ரீசன் நம்ம லவ் பண்ணுற பர்சனோட அப்படி ஒரு குட் பர்சனாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க குட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஜம் காசு சொல்கிறாங்க. உனக்கு ரெண்டா குறைச்சல் தங்கம் ஜம்க்கு தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. உண்மையை அவ்வளோ பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா சொல்கிறாங்க. நீ தான் நான் தான் நீ சரியா சொல்கிறாங்க. நிச்சயமா சரியா சொல்கிறாங்க. ஈவன் நீ படிக்கிறதுக்காக 7 கடல் தாண்டி போனாலும் சரி 7 மலை தாண்டி போனாலும் சரி சரியா என் உயிர் உங்ககிட்ட தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நிஜமா சரி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஏன்னா காய் சொல்லியிருப்பாங்க ஜம்க்கு இந்த மாதிரி கேரக்டர் சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக பேசவே மாட்டார், யார்கிட்ட போய் ரொம்ப அரகண்ட்டாக ரொம்ப அப்படி இருப்பார். ஆனால் இப்போ டோட்டலாக நான் காய் சொன்ன ஜங்குக்கு வேறு, நான் பார்க்குற ஜங்கு வேறு அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் உனக்கான ஒரு நியூ ஜங்குக்கு ஒரு புது மனுஷன் அப்படி சொல்லிட்டாங்க. ஜம்முக்கு ஹாப்பியாக இருக்கு, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு ஜங்கா, நீ மாற்றிக்கலாம் வேண்டாம் சரியாக சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு பிடிக்கிறது பிடிச்சிருக்கு, முன்னாடி ஸ்மோக் பண்ணிவிட்டு எனக்கு அப்போலாம் வந்துட்டு ஒரு அடிக்ஷன் மாதிரி இது இருக்கும், இப்போ எனக்கு தோணல தெரியுமா, எனக்கு இப்போலாம் நீ மட்டும் தான் அடிக்ஷன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படியே சொல்கிறாங்க. இப்போ அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜங்கு தான் குக் பண்ணுறாங்க. ஜிம்னாக்கா ஜங்கு உள்ளே வந்துட்டுருக்காங்க, ஜங்குட ஸ்டம்கிட்ட இருக்காங்க. ஜங்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறா கேட்குறாங்க. என்ன குக் பண்ணுறா சொல்கிறாங்க. அது இதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜிம்மில் குக் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஜங்கா பேசாமல் ஆண்டிக்கு வெளியே குக் பண்ணுறா கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவ்வளோ தானே சொல்கிறாங்க. குக் பண்ணிட்டா போச்சு சொல்லிட்டு இப்போ அவங்க அந்த மைண்ட் ஆண்டியுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இவரே ஜங்கு குக் பண்ணி தராங்க. ஜிம் என்ன கேட்டாலும் ஜங்கு அப்படி பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கு இதை பண்ணுங்க சார் அப்படி பண்ணுறாரு. கொஞ்சம் கூட ஈகோ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாரு. இவனுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸ்டில் அவங்ககிட்ட வேறு எதுவுமே நடக்கல, அந்த கிஸ் தவிர வேறு எதுவும் இல்லவும் இல்லை. ஜங்கு ரொம்ப ஜிம்முக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஜென்டில் மேனாக இருக்காரு ஜங்குக்கு. அது ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக லவ் அழகாக ஓன் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு லைஃபோ. ஜிம்முக்கான அந்த இதுவுமே வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு அங்கே ஓகே ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எனக்கு அட்மிஷன் ஓகே ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு லைட்டாக ஃபேஸ் சேடாக இருக்குது. என்னாச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா சொல்கிறாங்க. நான் மட்டும் எப்படி இருப்பேன், நானும் வர பாஸ் கேட்குறாங்க. 2 இயர்ஸ் நாங்கள் வந்து இருக்கவா சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நோ நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் இப்போ தான் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு சரியா, நீங்கள் ஆஃபீஸ் பார்த்துங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் ப்ளீஸ் ஜிம் நான் கூட வரேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் கூட வரக்கூடாது ஓகேவா, நீங்கள் அங்கே தான் இருக்கணும், நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் பார்த்துங்க ஓகே 2 இயர்ஸ்க்கு மட்டும், நான் போயிட்டு படிச்சுட்டுன்னு வந்துடும்லாமா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணுங்கள் என்னை பார்க்க வரக்கூடாது, நான் வீடியோ கால் பண்ண மாட்டேன், சேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் எனக்காக சரியாக சொல்கிறாங்க. இந்த 2 இயர்ஸில் லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் ஓகேவா, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி பண்ணால் சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் என் ஜங்குக்கு நான் ஒரு பெரிய ரிவார்டு தருவேன் சரியா சொல்கிறாங்க. ரிவார்ட்லாம் கூட வேணாம், நீ சொல்கிறாங்க நான் மாறவே மாட்டேன் நம்பங்க ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இருந்தாலும் அப்படி சொல்லிட்டாங்க. அங்கே போயிட்டு வேறு ஏதாவது அழகான பசங்களை பார்த்து சொல்கிறாங்க. அழகான பசங்களை பார்த்து மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படி கேட்குறாங்க. அவ்வளோ பண்ணி மட்டும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன். அப்படி கூட பாலாடாது சரியா நான் இருக்கேன் ஜங்கா இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. சிவங்க பாருங்கள் என்ன மை பிக் பேபி சொல்கிறாங்க. நான் பிக் பேபி ஆமாம் நீங்கள் பிக் பேபி தான், நல்லா கேட்டுக்கோங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஏன் கண்ண முடி வரவது என் ஜங்கா மட்டும் தான் சரியா, என் ஜங்கா தான் லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீங்களும் உங்களோட ஒய்ஃப் ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் போய் மேரேஜ் பண்ணிப்பா, அது மட்டும் இல்லாமல் என்னை யாரும் நல்லா பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. என்னை யார் இவ்வளோ சேஃபாக பார்த்துப்பாங்க, என் அப்பா அம்மாவை விட நான் உங்ககிட்ட இருக்கும்போது ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த வீடு எனக்கு ரொம்ப அழகான மெமரிஸ் கொடுத்துருக்கு சரியா, நாங்கள் சீக்கிரம் ரிட்டன் வந்துடுவேன், படித்து முடிஞ்சு சீக்கிரம் ரிட்டன் வந்துடுவோம் சரியா, நீங்கள் யாரும் சென்ட் ஆஃப் பண்ணுறீங்க ரிட்டன் வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக நீங்கள் வரணும் ஏர்போர்ட்டுக்கு, அதை தாண்டி வேறு எதுக்கும் வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது எப்படி நல்லா இருக்க முடியும் சொல்கிறாங்க. இருக்க முடியும், நான் தானே உங்கள் லவ், நான் தானே உங்கள் அடிக்ஷன், நான் தானே உங்கள் டெசைர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம், என் டெசைருக்காக வெயிட் பண்ணுவோம் சரியாக சொல்கிறாங்க. ஓகே தட்ஸ் மை பாய் சச்சின்னு சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா என்னை பார்த்து ஒரு மாதிரி அரங்கட்டு ரவுடிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, காலேஜ் படிக்கிறப்போ எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீ தான் பேபின்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் பேபி தான், மற்றவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு உங்களை பற்றி, ஆனால் நான் யோசிக்கிறதெல்லாம் நான் பார்க்குறது இப்படி தான் ஓகேவா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என் ஜங்க் வந்துட்டு குழந்தை சரியா, ஒரு பியூர் ஹார்ட் பாசன்னு சொல்கிறாங்க. நிச்சயமா சச்சின்னு போயிட்டு ஜங்கில் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே எதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. பின்ன 2 இயர்ஸ் சொல்கிறாங்கல்ல, இல்லை கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக வச்சுட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு நான் வந்துடுவேன் சொல்கிறாங்க. நீ வருவோம் தெரியும் எனக்கு அது வரைக்கும் சொல்கிறாங்க. அது வரைக்கும் சொல்கிறாங்க. நான் தூங்குறதுக்கும் ஷர்ட் வேணும் சரியாக சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பேச சொல்கிறாங்க. ஆமாம் உன் ஷர்ட் ஹக் பண்ணி தூங்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நான் சீக்கிரம் வந்துடுறேன் சரியாக சொல்கிறாங்க. வந்துடணும் சரியாக சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் ஃபோன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா டிஸ்டாக் ஆகக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. ஒரு ஃபோன் பேசுனா எனக்கு உங்கள்கிட்ட வரும்னு தோணுச்சுன்னா சொல்கிறாங்க. அதான் ரீசனாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. சரி எனக்கு புரியுது அப்படி சொல்லி ஜங்கு தான் ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜங்குக்கு 2 பேரும் வந்து ஜிம்மில் சென்ட் அவுட் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா பாய் சொல்கிறாங்க. ஜங்கு வந்து பாய் சொல்கிறாங்க. ஜிம் ஆல்மோஸ்ட் பாதி தூரம் போயிட்டாங்க. ரிட்டன் ஓடி வந்துட்டு ஜங்கோட லிஃப்ட்டில் ஒரு பெக் பண்ணுறாங்க. பாய் லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்கு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஜங்கு ஆடுறது ஜிம் காய் பார்க்குறாங்க. ஃபைனல் அந்த பக்கம் ஜிமின் போயிட்டாரு. 2 இயர்ஸ் ஆயிருக்கும். ஜிமின் ஒரு டைம் கூட ஜங்கிட்ட கால் பேசவே இல்லை. ஏன்னா அவருக்கு இந்த லவ் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் ஒரு ஆசை. ஏன்னா கன்ஃபர்ஸ் பண்ணியாச்சு லவ் பண்ணுறாங்க தான், இருந்தாலும் அந்த லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஜிமினுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால தான் செகண்ட் வந்துட்டு அந்த பக்கம் அவர் இருக்கும்போது டிஸ்டாக் ஆகக்கூடாது, ஃபேஷன் டிசைன் பண்ணணும், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. இப்போது கரண்ட்லி ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்க நம்ம இந்த ஜங்கு ஜிம்னா அவங்களோட வீடு, அவங்க நம்ம ஜங்கு ஜிம்னுக்கு அவங்க வீடு இருந்திருக்கோம், அந்த வீட்டுக்கு வந்து நினச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஜங்கு கீழே இறங்குறாங்க. இறக்கிட்டு அப்படி ஜிம்னு
கொடுக்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க, உன்னை தூக்கிட்டு தான் போவோம் சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த வீடு கொஞ்சம் கூட மாறவே இல்லை. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி பார்த்துருப்பாரோ அப்படி இருக்குது. ஆனால் அங்கே ஒரு பிக்சர் மட்டும் ஆடாக இருக்கிறேன்னாக்கா நம்ம ஜங்கு ஜிம் பீச்சில் ஒரு டைம் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ மட்டும் ஜங்கு ரொம்ப பிக் ஃப்ரேமாக பண்ணி அது ஒன்றும் இல்லை. ஜிம்மில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஜங்கு ஜிம்முக்கு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இதுதான் அந்த பிக்சரு. எப்போ உனக்காக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு வருஷத்துக்காக இந்த ஒரு பிக்சர் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. வெல்கம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம் உள்ள வராங்க. அவ்வளோ வந்து ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் கூட கேட்பாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு ஜங்கா சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ரொம்ப லைஃப் வந்துட்டு சொல்கிறாங்க ரொம்ப ஹார்டாக போயிட்டுருக்கு. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமே சொல்கிறாங்க. நிச்சயமாக இப்போ சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ இல்லை, எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சில்லுன்னு பிளேஸ்க்கு போகணும் சொல்கிறாங்க. சில்லுன்னு நான் சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே வெதர் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது சொல்கிறாங்க. சில்லுனா எந்த கண்ட்ரி சொல்கிறாங்க. கண்ட்ரியில் வேண்டாம், நம்ம கொரியாவில் இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி காஷ்மீர் நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம கொரியாவில் ஒரு பிளேஸ் இருக்குது. ரொம்ப சில்லுன்னு ஒரு பிளேஸ் தான். ஃபுல்லாக ஸ்னோஃபால்ஸ் விழுற இடம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி பிளேஸ்க்கு போகணும் ஜம்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அந்த பனியெல்லாம் நம்ம மேலே உரையணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம பாடி அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. ஜம்க்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உண்மையாகவே இதெல்லாம் பேபி தான் பேசுதா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க பேபி தான் பேசுதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி பிளேஸ்க்கு போகணும் சரியா சொல்கிறாங்க. அங்கே போய்ட்டு ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சார் ஃபேஷன் டிசைன் மட்டும் தான் படிச்சிங்களா இல்லை வேறு ஏதாவது சொல்கிறாங்க. அடிச்சு போடுவோம் ஜம்கா சார். ஜிம்மி தான் நான் நார்மல் ஹியூமன் தானே, எனக்கு வேறு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்படியா நிச்சயமாவா, நான் ஏதோ குழந்தை மட்டுமே நினச்சேனே சொல்கிறாங்க. நினைப்பீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. போலமா சரி ஜம்முன்னு சொல்கிறாங்க. 2 பேர் லக்கேஜ் பேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் காக்கிட்ட சொல்கிறாங்க போகிறேன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு விட சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஜங்கு 2 பேர் வராங்க. ரொம்ப ஹாப்பியான பிளேஸ் தான். ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இதான் பிடிக்குமா ஆமாம் சொல்கிறாங்க. ஸ்வெட்டர் போட்டுக்கலாமா சொல்கிறாங்க. ஓகே ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரூம் புக் பண்ணிட்டாங்க. லக்கேஜ்லாம் அங்கே வச்சுட்டு வெளில தான் ஜிம்மில் 2 ஜங்கு வெளில வந்திருக்காங்க. அங்கே நிறைய கப்பல்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பிளேஸ்க்காக தான் வந்திருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஸ்னோஃபாலை செஞ்சு தான் ஜங்கு மேலே அடிக்கிறாங்க. இதாங்க வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க. இந்த வாங்கிக்கோ ஜங்குக்கு தான் ஜிம் மேலே அடிக்கிறாங்க. வலிக்க சொல்கிறாங்க. வலிக்குதா ஜிம் டக்குன்னு பயந்து போயிடறாங்க. நீ ஏன் இப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீ ஆச்சு அவனுக்கு வலிக்கக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் போயிட்டு அந்த பிள்ளைக்கு சில்லுன்னு அவங்க மேலே அந்த பனித்துள்ளிலாம் விழ ஆரம்பிக்குது. அவங்க ஹேர் ஃபுல்லாமே ஒரு மாதிரி அந்த பனிக்கடி அந்த பனித்துளி தான் இருக்குது. ஜிமின் போயிட்டு ஜங்கு லிப்பில் அப்படி அட்டாச் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி அவங்களோட ஸ்கின் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சீக்ஸாக ஒரு மாதிரி இருக்குது. சில்லுன்னு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி அவன்லேயே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் கிஸ் பண்ண ஒரு பர்சன் பிக்சர் எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. இப்போ தப்பா எடுத்துக்காதீங்க. இங்கே நிறைய லவ்லி கப்பல் வந்து இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு மெமரபுளாக இருக்குன்றதுக்காக கிஃப்ட் நாங்கள் கொடுப்போம் ஓகேவா, இதை எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. எங்கள் ஹோட்டல் சார்பாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சரி நாங்கள் தப்பான இன்ட்ரெஸ்ட் நாங்கள் பண்ணல, நாங்கள் ஃபோட்டோ நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் சரியா சொல்கிறாங்க. இது உங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்மின் ஜங்கும் அப்படி ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஜங்க் தானே பார்க்குறாங்க. 1 வீக் ரொம்ப ஹாப்பி போயிருக்கும். 1 வீக் ஆஃப்டர் ஜிம் ஜங்க் ரிட்டன் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க்கா என்னோட ஆஃபீஸ் சொல்கிறாங்க. வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய ஃபேஷன் டிசைன் ஒரு ஃபேஷனுக்கான ஒரு ஆஃபீஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே பாரு இங்கே ஃபுல்லாக டிசைன் தான் வந்துருக்காங்க சரியாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நீ அவங்களும் கைட் பண்ணுவேன். அவங்க எல்லாருமே உனக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாரும் பேசிக் டிசைன் தெரியும். ஆனால் நீ நல்லா டீச் பண்ண சரியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் நிறைய கிளாஸ் வந்து ரெடி பண்ண ஜங்க்கா சொல்கிறாங்க. நல்லா டிசைன் பண்ணும். ஏன் அந்த டிசைன் வந்து வேறு எந்த இடத்துல இருக்கக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்காது. நீ நம்ம ஏன்னா உனக்கு நிறைய யூனிக் டேலண்ட் இருக்குது சரியாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்காக இந்த 2 இயர்ஸாக உருவாக்கின ஒரு கம்பெனி தான் அதை சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்மின் ஃபேஷன் டிசைனிங் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காதுல. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சொல்கிறாங்க. உன்ன மாதிரி பர்சனல் லைஃப்பில் வந்தாங்கன்னு வச்சுக்கே லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. உன்னை ஹாப்பி தானே ரொம்ப ஹாப்பி ஜங்கா. என் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீ கூடவே இருக்கும் சரியாக சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ என்னோட போக நினச்சா நம்ம போக விட மாட்டேன் சரியாக சொல்கிறாங்க. நீ எந்த அப்படி ஜங்கு தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. இது போ ஜிம்மு சொல்கிறாங்க. நீ எந்த நானும் விட மாட்டேன் சரியாக சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ இதோடைய இந்த ஸ்டோரி என்ன பண்ணுறாங்க. ஓகே ஹாப்பியாக இவங்க லைஃப் இப்படி தான் போயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம பாய் டேக் கேர் எவ்ரிவன்.